அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை மாசி மாத பௌர்ணமி. குலதெய்வத்தை இப்படி வழிபாடு செய்யுங்கள், உங்க பரம்பரைக்கே சுபீட்சம் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி என்ன வழிபாடுகள் செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ நாளைய தினம் நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு இந்த மாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது வருகிறது. இந்த பௌர்ணமியில என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பானது. அதுவும் வியாழக்கிழமையோடு வருது, நம்மளுக்கு குபேர பௌர்ணமியாக வருது. இந்த பௌர்ணமியில கிரிவலம் போறவங்க கிரிவலம் போகலாம். சத்யநாராயணர் பூஜை செய்யறவங்க சத்யநாராயணர் பூஜையும் இந்த பௌர்ணமியில மேற்கொள்ளும் போது இன்னுமே நம்மளுக்கு கூடுதல் பலனளிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியில நிறைய அம்பாள் வழிபாடுகள் செய்வாங்க. நிச்சயம் நீங்க அதையும் செய்யலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குலதெய்வம். இந்த குலதெய்வத்தை நாம வழிபட்டால் மட்டுமே நம் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். ஒரு குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் ஒருத்தருக்கு நேரம் சரியில்லை, தொடர்ந்து தோல்விகளையே நீங்க சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுடைய குலதெய்வத்தை நிறைய பேரால நினைச்ச உடனே குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது. ஒரு சிலருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும், ஒரு சிலர் வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல எல்லாம் கூட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களால குலதெய்வம் கோவில்ல போய் வழிபாடு செய்ய முடியாது. அப்படி எங்களால கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுமா, ரொம்ப எளிமையா வீட்லயே குலதெய்வத்தை எப்படி நாங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த பதிவுல சொல்ல போறேன். உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபடணும் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டை நான் சொல்றேன். இந்த முறையில வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்ல எல்லாமே நீங்க செய்யலாம். வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் நீங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்க வீட்டுல தடைப்பட்ட சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொழில்ல வியாபாரத்துல அதிக லாபம் கிடைப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். இப்போ நாளைய தினம் பௌர்ணமி அப்படிங்கறதுனால மாலை நேரத்துல தான் நம்ம வழிபாட்டை செய்யணும். பௌர்ணமி அப்படிங்கிறப்போ நம்ம காலையில செய்யறது அவ்வளவு நல்லது கிடையாது. மாலை நேரம் தான் ரொம்ப உகந்தது. நிலா வர்றதுக்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடிய வழிபாடு தான் இந்த பௌர்ணமி வழிபாடு. அப்படி நீங்க நிலா ஒரு 6:30 மணிக்கு மேல நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அப்போ முதல்ல உங்களுடைய நிலைவாசல்ல நீங்க பூஜை செய்யணும். எல்லாருடைய நிலைவாசல்லையும், இப்போ உங்க வீட்டினுடைய பிரதான நிலைவாசல்ல கண்டிப்பா உங்க குலதெய்வம் வாசம் செய்வாங்க. அப்போ அந்த நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க. இது குலதெய்வத்திற்காக நாம ஏற்றக்கூடிய தீபம். உங்களுடைய நிலைவாசல்ல ஒரு பூஜைக்குண்டான தட்டி எடுத்துக்கோங்க. அதுல மஞ்சள் பரப்பிக்கோங்க. திருமஞ்சளாக இருந்தாலும் சரி, இல்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளாக இருந்தாலும் சரி. நீங்க சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது புதிதாக ஒரு பாக்கெட்டா கூட நீங்க வாங்கிட்டு பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மஞ்சளா பயன்படுத்தக்கூடாது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, மஞ்சள் அந்த தட்டுல பரப்பிட்டு அதற்கு மேல ஒரு கொத்து வேப்ப இலையை பரப்பிட்டு அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏத்திக்கோங்க. இது உங்களுடைய குலதெய்வத்துக்காக ஏற்றக்கூடிய தீபம். அதை ஏத்தி வச்சுட்டு தூப ஆராதனையெல்லாம் காட்டி முதல்ல உங்களுடைய நிலைவாசல் பூஜையை நிறைவு பெற்ற பிறகு அடுத்து நீங்க பூஜை அறைக்கு வரணும். இப்போ உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குலதெய்வ கலசம் நம்ம ரெடி பண்ணணும். இந்த கலசம் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு பித்தளை இல்லைன்னா செம்பில் இருக்கக்கூடிய இல்ல மண் கலயம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அது நிறைய சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க. ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வாசனை திரவிய பொடி இருந்தா போட்டுக்கோங்க. ஜவ்வாது, புனுகு, அத்தர் இது மாதிரி எது இருக்குதோ அதை போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலும்புச்சம்பழம் அதுக்குள்ள போட்டுக்கோங்க. ஒரு கொத்து
வேப்பையில வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கன்னி பூ வச்சுக்கோங்க. பூ வச்சுட்டு இதை உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க. இதை உங்கள் குலதெய்வமாக நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி உங்களுடைய குலதெய்வத்தின் கலசத்தை வச்சுட்டு படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா படத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் கலசத்தையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நெய்வேத்தியம், இப்போ நீங்கள் ஏற்கனவே உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்க. காமாட்சி தீபமோ குத்து விளக்கோ எல்லாருமே நம்ம ஏற்றக்கூடிய தீபம், பொதுவாக எல்லாருமே ஏற்றக்கூடிய தீபம் அந்த காமாட்சி தீபம். அது நீங்கள் ஏற்றிருந்தாலும் அந்த கலசத்துக்கு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு வச்சு, ஒரு மண் அகல் விளக்கு இருந்தால் கூட போதுமானது. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு உங்கள் குலதெய்வத்துக்காக தீபம் ஏற்ற வேண்டும். இப்போ நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். இப்போ 108 முறை அர்ச்சனை செய்யணும். பூக்களை நீங்கள் எண்ணிக்கைக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன வாசனை நிறைந்த பூக்கள் இருக்குதோ அதை வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய குலதெய்வம் பேர், ஓம் குலதெய்வமே போற்றி, இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்ல வேண்டும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி ஓம் குலதெய்வமே போற்றி, ஓம் குலதெய்வமே போற்றி அப்படின்னு நீங்க அர்ச்சனை செய்து கண்ணீர் மல்க உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள், பிரச்சனைகள் எதுவோ அதை குலதெய்வத்துக்கிட்ட மனமுருகி கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது அப்படியே தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வாங்க. உங்கள் வெளியில் நிலா எங்கே தெரியுமோ உங்கள் வீட்டில் அங்கே அந்த நிலாவுக்கும் தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு அடுத்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் மறுபடியும் தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி நாளைய தினம் மாசி மாத பௌர்ணமி அன்று இந்த குலதெய்வ வழிபாட்டை இப்போ நான் சொன்னக்கூடிய முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்க. தடைபட்ட சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். இது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தீரும். நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த மாசி பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாட்டை இப்படி செஞ்சு பாருங்க. ஒரு முறை இப்படி செய்யுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் பரம்பரைக்கே இது அதனுடைய புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த மாசி பௌர்ணமி குலதெய்வ வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த நாள். நாளைய தினம் உங்கள் குலதெய்வத்தை மாலை நேரத்தில் இப்படி வழிபட்டு பாருங்கள். குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க, கை மேல நிச்சயம் பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.